விஜய் வந்து தனித்தனிமா ஒரு காட்டணும் சொன்னா தேர்தலில் தனிச்சு சந்திக்கணும். நாங்க எந்த தொகுதி கொடுத்தாலும் எத்தனை இடத்தை கொடுத்தாலும் எங்களுக்கு தனி சின்னம் தனி அங்கீகரிச்சிருக்கோம். எங்களுக்கு பானை சின்னம் வலுவாக இருக்குது. நாங்க அதிகாரத்தோடு இருக்கிறோம். இது சும்மா விஜய் ரெட்ட வேஷம் போடுறாரு, மக்கள் மத்தியில் ரெட்ட வேஷம் போடுறாரு. அவர் தெளிவா அந்த அரசியல் பண்ணல, அவருக்கு தெளிவாகவும் தெரியல. யாராவது பேப்பர்ல எழுதி கொடுக்குறத கூட்டுறகத்தோடு எழுதி கொடுத்து அவர் படிச்சுட்டு பேசிட்டு போறாரு. உண்மையில அவர் விஜய்க்கு வந்து ஒரு சொந்த டெக்னாலஜியா சொந்த விஷயமா பேசக்கூடிய அளவுக்கு அவருக்கு இன்னும் அவ்வளோ பெரிய ஆற்றல் சக்தி வரல. ஒரு கட்சியினோட தலைமை ஒரு ஒரு அரை மணி நேரம் மைக்கில் வந்து ஒரு கொள்கையின் ஒரு கோட்பாட்டையும் சொல்ல பேசக்கூடிய அளவுக்கு எனக்கு விஜய்க்கு திறமை இல்லை. ஏன்னா அவர் சொன்னார் இவர் சொன்னது அப்படி போனால் இன்னைக்கு விஜய் போனால் இன்னைக்கு பிஜேபி கூட்டணி பண்ணால் அவருக்கு விஜயோட பலம் என்னன்னு தெரியாது, பலமும் தெரியாது, பலகமும் தெரியாது. விஜய்க்கு உண்மையிலுமே ஒரு ஆளுமை ஸ்தித்தி இருந்தால், அவர் அரசியல் உண்மையிலுமே நடத்துகிற மாதிரி இருந்தால், அந்த மக்களுக்கு சேவை செய்ய வந்தால், திரையுலகத்தை பற்றி அவர் வெளியே வந்து அந்த மக்களுக்கு சேவை செய்கிறேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்கிறேன், அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் நான் வந்து ஒரு மாற்று சக்தி உருவாக்க போற சக்தி இருந்தா விஜய் உண்மையிலுமே தனிச்சு தான் நிற்கணும். அப்பதான் ஒரு பலமும் தெரியும், பலகம் தெரியும். இன்னைக்கு எந்த கட்சியோட கூட்டணி போனாலும் விஜயோட எவ்வளவு ஓட்டு வாங்கி இருக்கு, எத்தனை எலெக்ஷன் இன்னும் தோத்துருக்காரு. என்ன சொன்ன மாதிரி எங்க தலைவர் சொல்லுறாரு, என்ன விஜய் வந்து ஒரு ஒரு விளையாட்டு போட்டியில் கலந்துக்கவே இல்லை. அதாவது நான் தான் விளையாடுறேன் எப்படி சொல்றது? எங்க தலைவர் தெளிவா சொல்லிருக்காரு, நீ விளையாட்டு போட்டு கலந்தாதான் வெற்றி தொழிலை உனக்கு சொல்ல முடியும். இப்ப 2026 சட்டமன்ற எலெக்ஷன், அடுத்தது உள்ளாட்சி மன்ற எலெக்ஷன், அடுத்தது நாடாளுமன்ற எலெக்ஷன், இது 3 தனிச்சு சந்திச்சாதான் அடுத்த 4வது கூட்டணிக்கு யாராவது விஜய் பேரம் பேச முடியும். இல்ல விஜய் பேரம் பேசுவாரு, உன்னோட பலத்தையும் பலத்தையும் பார்த்து தான் வந்து பேசுவாங்க. நீ சும்மனா வந்து இன்னைக்கு வந்து எனக்கு 10% இருக்கு, 15% இருக்கு, தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த 8 கோடி மக்கள் ஏன் இருக்காங்க அப்படின்னு சொன்னா இது சும்மா வெறும் பீலா போடுற வேலை, கதை விடுற வேலை. உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதலமைச்சர், உதயநிதி ஸ்டாலினை பார்த்து முதலமைச்சர் கொடுக்கல, துணை முதலமைச்சர் கொடுக்கல. ஸ்டாலின் கூட திடீர்னு முதலமைச்சர் இல்ல, ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிறதுக்கு அண்ணாதுரை உழைச்சிருக்காரு. உதயநிதி வந்து துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு அவங்க தாத்தா கலைஞர் உழைச்சிருக்காரு. ஒரு அடிப்படை தான் வந்து குடும்ப நேற்றுக்கு கட்சி ஆரம்பிச்சு இன்றைக்கு முதலமைச்சர் ஆகிற விஜய்க்கு அவங்க தாத்தா அந்த கட்சி, அப்பா அந்த கட்சி உழைச்சிருக்காரு. அந்த அடிப்படையில் ஒரு துணை முதலமைச்சர் ஆகிறாரு. இல்ல விஜய் சொந்தமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு நான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர், என் கீழே எத்தனை கட்சி வாங்க என்ன கூப்பிடுறாரு, ஜெயிக்கிறாரோ தோக்குறாரு பரவாயில்ல. உதயநிதி ஸ்டாலின் எங்க மக்களுக்காக எங்க போராடினாரு? உதயநிதி ஸ்டாலின் எப்ப அரசியல் வந்தாரு? இதே சினிமால விஜய் வந்து நான் வந்து ஆட்சியில பங்கு தர அதிகாரத்துல பங்கு ஒரு வருஷம் அலை போட்டாரு. ஏன் விஜய் நம்பி யாரும் போல? அப்ப நீ உன் மேல யார் நம்பி வச்சுக்கிறா? எந்த கூட்டணி கட்சி கொண்ட வந்துக்குது? சின்ன சின்ன ஒரு ஏக்க வச்சு அவங்க வந்துருக்காங்க. அவங்கள்ட்ட யாருமே ஒன் நம்பி, நீ தான் சொன்னிய ஆட்சியில பங்கு தரனா அதிகாரத்துல பங்கு தரனா அமைச்சர் தராங்கிற, ஏன் ஒண்ணு வரல? வந்து விஜய் வந்து பல ஆயிரம் கோடி போனா 250 கோடி போனா சம்பளம் வாங்கிட்டு இருந்து பல ஆயிரம் கோடி சொத்து சேர்த்து கட்சி ஆரம்பிச்சேன். திருமாவளவன் எங்க விடுதலை கட்சி தலைவர் எழுச்சி தமிழை எந்த பணத்தை வச்சு கட்சி ஆரம்பிச்சாரு, எத்தனை ரூபா வச்சு கட்சி ஆரம்பிச்சாரு, ஏக்கம் நடத்தினாரு. சோத்து காசு இல்ல, 1 ரூபாய் 2 ரூபாய்க்கு தம்பிகிட்ட ஏதாவது கையேந்தி ஏக்கம் நடத்தினாரு. இன்னைக்கு நாங்க 35 ஆண்டு 40 ஆண்டுகள் 35 ஆண்டு பயணம் இருக்கிறோம். எங்களுக்கு எங்க தலைவருக்கு வளைவு சொல்லி எல்லாமே தெரியும். உதயநிதி ஸ்டாலின் பத்தி கேட்பீங்க, இவருக்கு என்ன இது இருக்குன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலினோட நாங்க கூட்டு இருக்கிறோம். நாங்க எங்களை கொண்டு கேள்வி கேட்டா நாங்க கேட்க மாட்டோம். நீ கேட்டுட்டு நீ அதை ஒரு வெகுஜன மக்களை மிரட்டு கேளு, ஒரு நாட்டு தமிழ்நாட்டு மக்களை திரட்டு கேளு. நாங்க தான் கூட்டு இருக்கிறோமே. விஜய் பிஜேபி கூட கூட்டணிக்கு போவாரா அப்படின்னு ஒரு இது பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தி உங்க கருத்து என்ன? பிஜேபி கூட போவாரா? இல்ல திருமாவளவன் அவர்களே சொல்லியிருக்காரு, தம்பி வந்து பிஜேபி கூட்டணியில போகாம இருக்கிறது வந்து நல்லது, அப்படி இருந்தா நல்ல எதிர்காலம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அதாவதுங்க, விஜய் கட்சி ஆரம்பிச்சதே வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும், கட்சியை வந்து இந்த மக்களுக்கு வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு மாற்று அரசியல் சக்தி உருவாக்கணும் தான் விஜய் கட்சி ஆரம்பித்தார். அப்போ ஆரம்பிக்கிற காலத்திலே வந்து எங்கள் தலைவர் வந்து கட்சி விஜய் வரவேற்று வாழ்த்தினார். ஆனால் இன்றைய கெட்ட சூழலுக்கு விஜய் வந்து பிஜேபி வந்து கட்டாய பண்ணி வலைவீசி விஜயை உள்ள அடக்குது. ஆனால் அப்படி உள்ள அடக்கி விஜய் வந்து பிஜேபியோட கூட்டணி போனால் விஜயோட பலமும் தெரியாது, பலகமும் தெரியாது, இந்த மக்களை ஏற்றுக்க மாட்டார்கள். இன்னைக்கு இருக்கிற கூடுதலாக இருக்க தொண்டர்கள், அவருக்கு இருக்கிற ரசிகர் கூட்டம் கூட பிஜேபியோட போனால் அவரை வந்து கைவிட்டுருவாங்க. அவர் விஜய் வந்து நாட்டில் ரொம்ப அனாதையாக தான் இருக்கணும். டிசிக்கு எவ்வளோ வாங்க போகுது அப்படின்னு எல்லா கட்சிகளுமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளோ தொகுதி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? திமுகவில் அனைத்து கட்சிகள், காங்கிரஸ் வந்து வடது கம்யூனிஸ்ட்,
இடது முஸ்லீம் இருக்கு, எல்லாமே திமுக வந்து முடிவு எடுத்துட்டாங்க. விசிகாவுக்கும் தலைவர் எழுச்சி தமிழ் திருமாவளவனும் ஸ்டாலினும் ரொம்ப நெருக்கமாக அவங்களோட கமிட்மெண்ட் பேசி வச்சுக்கிறாங்க. அதாவது எங்கள் தலைவர் அதை ரொம்ப தெளிவாக ரொம்ப நிதானமாக கையாண்டு இருக்கார். வரும் இரட்டை இலக்கத்துல தான் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்கும் போது அது கிடைக்குமான்னு கேட்குறது. ஒரு தொண்டர்களோட ஆசை நிறைவேறுமா அப்படின்னு கேட்குறது. இல்லை, கட்டாயம் விசிகாவில் இருக்கிற பொறுப்பாளர்கள், விசிகாவில் தொண்டர்களோட மன நிறைவாக அவங்களுக்கு சாதகமாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பார்னு நம்பிக்கையோடு இருக்கிறோம். தேர்தல் அறிவிச்சாருங்க. இன்னும் ஒரு நாள் 2 நாள்ல எங்க தமிழக முதலமைச்சர் அறிவிப்பாரு. ஆனா எங்களோட தொண்டர்கள் தமிழ்நாடு முழுக்க மூல முடுக்கெல்லாம் ஒரு பட்டி தொட்டிகள்ல எங்க மக்கள் வந்து ஆவேசமா இருக்காங்க. தலைவர் எழுச்சி தமிழ் திருமாவளவன் எந்த அறிவிப்பு பண்ண போறாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எழுச்சி தமிழோட மனநிறைவாக தமிழக முதலமைச்சர் அறிவிப்பாருங்கிற மக்கள் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எதிர்பார்க்குறீங்க வந்து நல்ல இரட்டை இலக்கத்துல வரும்னு ஏதாவது ஒரு இரட்டை இலக்கத்தில் வரும்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். காங்கிரஸ் அதை சொல்லி நீங்க தான் ஆரம்பத்தில் வச்சுங்க ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு வேணும்னு. ஆனா இப்ப நீங்க அதை கேட்குறீங்களோ இல்லையோ, காங்கிரஸ் அந்த இதெல்லாம் சொல்லி 25 சீட்டுன்றதை 25 சீட்டு கொண்டு வந்துட்டாங்க. அது காங்கிரஸுங்கிறது ஒரு தேசிய கட்சி. இப்போ நாங்களும் தேசிய கட்சியாக மாறுவோம். ஆனால் என்ன, நாங்கள் அந்தளவுக்கு நான் வரல. அதாவது காங்கிரஸ் விசிகா இதில் வந்து ஒரு குளறுபடி உண்டாக்குற மாதிரி ஊடகத்தில் செய்தி பதிவு பண்ண வேணாம். அந்த எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு எங்கள் தலைவரோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கார் தலைவர். இந்த தடவை எப்படி உங்களோட தனி சின்னத்தில் தானே நிற்பீங்க? ஏன்னா இப்போ மதிமுகலாம் வந்து உதயசூரியன் சின்னம் வந்து கொடுத்துருக்காங்க. 3 தொகுதி உதயசூரியன், ஒரு தொகுதி வந்து தனியாக நிற்கலான்னு இருக்காங்க. நீங்கள் எப்படி இந்த தொகுதி தனியாக தான் நிற்பீங்க? நாங்கள் எந்த தொகுதி கொடுத்தாலும் எத்தனை இடத்த கொடுத்தாலும் எங்களுக்கு தனி சின்னம், தனி அங்கீகரிச்சிருக்கோம். எங்களுக்கு பானை சின்னம் வலுவாக இருக்குது. நாங்கள் அதிகாரத்தோடு இருக்கிறோம். இப்போ விஜய் வந்து சொல்றாரு, என்னோட கொள்கை எதிரியே பிஜேபி தான்ன்றாரு. அரசியல் எதிரி எனக்கு திமுக, கொள்கை எதிரி பிஜேபி தான். நான் ஒன்றும் அதிமுக மாதிரியோ திமுக மாதிரியோ சொல்லிட்டு பிஜேபி கூட கூட்டணி போக மாட்டேன்னு வெளிப்படையாக அறிவிக்கிறாரு. இது சும்மா விஜய் ரெட்ட வேஷம் போடுறாரு, மக்கள் மத்தியில் ரெட்ட வேஷம் போடுறாரு. அவர் தெளிவாக அந்த அரசியல் பண்ணல, அவருக்கு தெளிவாகவும் தெரியல. யாராவது பேப்பரில் எழுதி கொடுக்குறத கூட்டுறகத்தோடு எழுதி கொடுத்து அவர் படிச்சுட்டு பேசிட்டு போகிறாரு. உண்மையில் அவர் விஜய்க்கு வந்து ஒரு சொந்த டெக்னாலஜியாக சொந்த விஷயமா பேசக்கூடிய அளவுக்கு அவருக்கு இன்னும் அவ்வளோ பெரிய ஆற்றல் சக்தி வரல. ஒரு கட்சியோட தலைமை ஒரு 1/2 மணி நேரம் மைக்கில் வந்து ஒரு கொள்கையின் ஒரு கோட்பாட்டையும் சொல்ல பேசக்கூடிய அளவுக்கு எனக்கு விஜய்க்கு திறமை இல்லை. இப்போ 2 நாளாக பார்க்குறோம், ஊடகத்தில் பல செய்தி வருது, வந்து பிஜேபியில் கூட்டணி இருக்கிறோம் வான்னு பேசிட்டு இருக்கிறோம். அது அவங்க தாவக்காலேருந்து நிராகரிக்கிறாங்க. திமுக வந்து ஊர்ல நிறைய பிரச்சனை நடக்குது, கற்பழிப்பு நடக்குது, அது நடக்குது. இப்போ எங்க மேல எதுனா பிஜேபி விஜய் கூட்டணி, தாவேக்கால இருந்தும் அப்படி ஒரு செய்தி சொல்லல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிப்படையாவே இல்லைன்றார், நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தல. பிஜேபி மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்களும் கூட்டணி பத்தி நாங்க பேசவே இல்லை அப்படின்ட்டாங்க. ஆனா திமுக ஊடகங்கள் மட்டும்தான் இதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, விஜய் பிஜேபி கூட்டணியா, விஜய் எதை மறைக்கிறதுக்காக அப்படி சொல்றாங்கன்றது தெரியல. ஏங்க, விஜய் கட்சியில் இருக்க தோழர்கள் ஊடகத்தில் பேசுகிறத நாங்கள் வச்சு சொல்கிறோம். நாங்கள் யாரும் அவர் சொன்னார் இவர் சொன்னது அப்படி போனால் இன்றைக்கி விஜய் போனால் இன்றைக்கி பிஜேபி கூட்டணி பண்ணால் அவருக்கு விஜயோட பலம் என்னன்னு தெரியாது, பலமும் தெரியாது, பலகமும் தெரியாது. விஜய்க்கு உண்மையிலுமே ஒரு ஆளுநர் இருந்தால், அவர் அரசியல் உண்மையிலுமே நடத்துகிற மாதிரி இருந்தால், அந்த மக்களுக்கு சேவை செய்ய வந்தால், திரையுலகத்தை பற்றி அவர் வெளியே வந்து அந்த மக்களுக்கு சேவை செய்கிறேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்கிறேன், அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் நான் வந்து ஒரு மாற்று சக்தி உருவாக்க போகிற சக்தி இருந்தால் விஜய் உண்மையிலுமே தனிச்சு தான் நிற்கணும். அப்போ தான் ஒரு பலமும் தெரியும், பலகம் தெரியும். இன்னைக்கு எந்த கட்சியோட கூட்டணி போனாலும் விஜயோட எவ்வளவு ஓட்டு வங்கி இருக்கு, எத்தனை எலெக்ஷன் இன்னும் தோத்துருக்காரு. என்ன சொன்ன மாதிரி எங்க தலைவர் சொல்லுறாரு, என்ன விஜய் வந்து ஒரு விளையாட்டு போட்டியில் கலந்துக்கவே இல்லை, அதான் நான் தான் விளையாடுறேன் எப்படி சொல்றது? எங்க தலைவர் தெளிவா சொல்லிருக்காரு, நீ விளையாட்டு போட்டு கலந்தாதான் வெற்றி தொழிலை உனக்கு சொல்ல முடியும். நீ கலந்துக்கவே இல்லை, யாரோ 2 பேர் விளையாண்டுட்டு இருக்காங்க, அண்ணா திமுக தமிழ்நாட்டு விஜய் வந்து நான் தான் விளையாடுறேன் சொல்லி சொன்னா இது யார் ஏத்துக்குவா? விஜய் வந்து தனித்திறமை காட்டணும்னா, விஜய் வந்து தனித்தனிமா அவர் காட்டணும் சொன்னா தேர்தலில் தனிச்சு சந்திக்கணும். குறைஞ்சபட்சம் 3 எலெக்ஷனாக தனிச்சு சந்திக்கணும். இப்போ 2026 சட்டமன்ற எலெக்ஷன், அடுத்தது உள்ளாட்சி மன்ற எலெக்ஷன், அடுத்தது நாடாளுமன்ற எலெக்ஷன், இது 3 தனிச்சு சந்திச்சாதான் அடுத்த 4வது கூட்டணிக்கு யாராவது விஜய் பேரம் பேச முடியும். இல்ல விஜய் பேரம் பேசுவாரு, உன்னோட பலத்தையும் பலத்தையும் பார்த்து தான் வந்து பேசுவாங்க. நீ சும்மனா வந்து இன்னைக்கு வந்து எனக்கு 10% இருக்கு, 15% இருக்கு, தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த 8 கோடி மக்கள் ஏன் இருக்காங்க அப்படின்னு சொன்னா இது சும்மா வெறும் பீலாவை
விடுற வேலையா கதை விடுற வேலையா? இப்போ எப்போது வருஷம் வரும் லயலா காலேஜ் இந்த கருத்து கணிப்பு வருஷம் விடுவாங்க, பொதுவாக இருக்கும். அதில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க 80 இடங்கள்ல விஜய் தான் 2வது இடம் பிடிப்பாரு, திமுகவுக்கு கடுமையான நெருக்கடி இருக்குன்றாங்க. அவங்க வந்து பொதுவாக சொல்ற கருத்து கணிப்பு லயலா காலேஜில் வருஷம் விடுற கருத்து கணிப்பு உங்களுக்கு தெரியும். அதுலேயே சொல்லியிருக்காங்க விஜய் பயங்கரமாக நெருக்கடி கொடுப்பாரு, திமுகவா விஜயா தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஒருவேளை இந்த தேர்தலில் விஜய் நிரூபிச்சிட்டாருன்னா அடுத்த தேர்தலில் விஜய் கூட கூட்டணி போறதுக்கு நிறைய கட்சிகள் தயாரா இருக்குமா? நிரூபிச்சுட்டாரு, 20% ஓட்டு வாங்கிட்டாரு அப்படின்னா அடுத்த தேர்தலில் விஜய் கூட போறதுக்கு நிறைய கட்சிகள் தயாராக இருக்கும். அதுக்கு இவர் ஒரு தொகுதி 20% வாங்கிட்டாரோ அல்லது எத்தனை சதவீதம் வாங்கிட்டுங்க, அதை 20% ஓட்டு மட்டும் வாங்கினா பார்த்தாது, அந்த மக்கள் நடைமுறை பார்ப்பாங்களா? தொடர்ந்து கடந்த கால வரலாறு, அரசியல் போக்குவரத்து, ஒரு உளவுத்துறை, ஒரு புலனாய்வுத்துறை, ஒரு சிபிசிஐடிலாம் அவங்க வந்து ஒரு நடைமுறை பார்ப்பாங்களா? எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் வைக்குது, இவர் மக்கள் மத்திய எந்த ஷெட்யூலில் வச்சு பேசிட்டு இருக்காரு, எந்த கருத்தை சொல்லி வந்துட்டு இருக்காரு சொல்லி பார்ப்பால. அவன் மக்கள் மனதில் ஏற்றுக்கணும்ல. நீ பாட்டு எங்கேயா திரையில வந்து ஆடிட்டு ரோட்டில் வந்து ஓட்டு கட்ட சொல்லுங்க, மக்களாக குடிசை பகுதி போயிட்டு மக்கள் பகுதியில் போய் நின்று பேசி மக்கள் மனசுக்கு இடம் பிடிச்சா தான் உனக்கு வந்து அந்த தகுதி கிடைக்கும். அப்படி என்ன உதயநிதி ஸ்டாலின் பண்ணிட்டாருன்னா எடுத்தோடனே துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்க. இவர் எந்த மக்கள் மன்றத்தில் வந்தாரு? 6 மாசத்துல எம்எல்ஏ, அதுக்கடுத்து 6 மாசத்துல துணை முதலமைச்சர் பதவி, அதுக்கடுத்தது இன்னும் கொஞ்சம் நல்ல முதலமைச்சர்ன்றாங்க. அவர் எந்த இதுல பாடுபட்டாரு? பரவாயில்ல, நல்ல கேள்வி கேட்டீங்க சார். ஆனா அவங்க கேள்வி என்ன, உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதலமைச்சர், உதயநிதி ஸ்டாலினை பார்த்து முதலமைச்சர் கொடுக்கல, துணை முதலமைச்சர் கொடுக்கல. ஸ்டாலின் கூட திடீர்னு முதலமைச்சர் இல்ல, ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிறதுக்கு அண்ணாதுரை உழைச்சிருக்காரு. உதயநிதி வந்து துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு அவங்க தாத்தா கலைஞர் உழைச்சிருக்காரு. ஒரு அடிப்படை தான் வந்துக்கிறாங்க. நேற்றுக்கு கட்சி ஆரம்பிச்சு இன்றைக்கு முதலமைச்சர் ஆகிற விஜயவுக்கு அவங்க தாத்தா அந்த கட்சி, அப்பா அந்த கட்சி உழைச்சிருக்காரு. அந்த அடிப்படையில் ஒரு துணை முதலமைச்சர் ஆகிறாரு. இல்ல, நேற்றுக்கு கட்சி ஆரம்பிச்சாலும் அவர் சொந்தமா கட்சி ஆரம்பிச்சு நான் முதலமைச்சர்ன்றாரு. அண்ணா ஆரம்பிச்சு கலைஞர் வந்து மு.க. ஸ்டாலின் வந்து உடனே ஒரு வருஷத்துல எம்எல்ஏ எவ்வளவு பேர் இருக்காங்களே, துரைமுருகன் முதலமைச்சர் கொடுக்கலாமே. ஒரே நிமிஷம், நீங்க சொல்றது என்னன்னா, அத வந்து விஜய் வந்து வீடு கட்டி குடி போறாரு, கட்டின வீட்டுல குடியிருக்கிறாரு. யாரு திறமைசாலி இதுல கேட்டீங்க? ஒருத்தர் வீடு கட்டி போற திறமைசாலியா? யாரோ கட்டின வீட்டுல உட்கார்ந்து ஜங்கடி சார்லி திறமைசாலி. எங்க அப்பா கட்டினா நான் கொடுத்த ஊட்ட மெயின்டைன் பண்றேன். ஆனா அது வீட்டுக்கு நாட்டுக்கு யாரோ ஒருத்தர் வீடு கட்டுறது, அது வீட்டுக்கு பரவாயில்ல, நாட்டுக்கு சரியா. அவரே வீடு கட்டி வந்தா நீ வீடு கட்டி திறப்பல பண்ணு, நீ எலெக்ஷன் நின்று வெற்றி தொழில் சந்தி, அப்புறம் நீ முதலமைச்சர் ஆவார்தா மக்கள் சொல்லுவாங்க. விஜய் சொந்தமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு நான் வந்து முதலமைச்சர் வேட்பாளரு, என் கீழே எத்தனை கட்சி வாங்க என்ன கூப்பிடுறாரு, ஜெயிக்கிறாரோ தோக்குறாரு பரவாயில்ல. உதயநிதி ஸ்டாலின் எங்க மக்களுக்காக எங்க போராடினாரு? உதயநிதி ஸ்டாலின் எப்ப அரசியலுக்கு வந்தாரு? இதே சினிமால விஜய் வந்து நான் வந்து ஆட்சியில பங்கு தர அதிகாரத்துல பங்கு ஒரு வருஷமா அழைப்பு விட்டாரு. ஏன் விஜய் நம்பி யாரும் போல? அப்ப நீ உன் மேல யார் நம்பி வச்சுக்கிறா? எந்த கூட்டணி கட்சி கொண்ட வந்துக்குது? சின்ன சின்ன ஒரு ஏக்க வச்சு அவங்க வந்துருக்காங்க. உண்ட யாருமே ஒன் நம்பியா? நீ தான் சொன்னிய ஆட்சியில பங்கு தரேன்னா, அதிகாரத்துல பங்கு தரேன்னா, அமைச்சர் தராங்கிற. ஏன் ஒண்ணுமே வரல? நீங்க எல்லாம் போக மாட்டீங்கன்னு என்ன ஒரு உத்தரவாதம்ன்ற? அடுத்த தேர்தலில் நீங்க வந்து அடுத்த தேர்தலில் நீ வலிமையா ஆயிட்டுனா அதாவது ஒரு சாதாரண சாலை ஓரத்தில் இருக்கிற ஒரு வேப்பங்கண்ணோ ஒரு ஆலமரத்துக்கண்ணோ யாராவது ஒரு நபரை வைப்பாங்க. அந்த கண்ணு வச்சு தண்ணி தான் மேலே ஊற்றுவாங்க. அப்போ அந்த கண்ணு வேறு ஊனி நீர் சக்தி ஈர்த்துக்குச்சுன்னா அந்த மரத்துக்களை யார் வேணாலும் ஆண்டுவாங்க. மழை பெஞ்சாலும் ஆண்டுவாங்க, வெயில் அடிச்சாலும் ஆண்டுவாங்க, நிற்பாங்க. அதனால விஜய் வந்து இந்த கண்ணு வச்சுக்க இல்ல, விஜய் வந்து கண்ணு வச்சுக்காரு. அந்த கண்ணு வளர்ந்து விட்டு நீர் சக்தி இழுக்கட்டும். அப்ப நீர் சக்தி இழுத்த பிறகு அந்த மரத்துல யாரு அண்டுவாங்க, யாரு உட்காருவாங்கிறது காலம் தான் வச்சிடலாம். பொறுத்திருந்தா பார்க்கணும் கட்டாயமா, அது எந்த வார்த்தை கருத்து இல்ல. சரி, அப்போ வந்து விஜய் வந்து சினிமால இருந்து வந்துட்டாருன்றீங்க. உதயநிதி ஸ்டாலின் எங்க இருந்து வந்தாரு? என்ன அரசியல்ல என்ன அவர் பாடுபட்டாரு? இதெல்லாம் ஒண்ணு சொல்லுங்க. ஐயோ, அவரு பாடுபடலைங்க, அவர் அப்பா உடைச்சிருக்காங்க, ஸ்டாலின் உடைச்சிருக்காரு. அதனால தானே அந்த கட்சி நிராகரிச்சு வராங்க எல்லாம். போ அந்த கட்சி காரணமே தானே. ஏங்க இப்போ தலைவர் திருமாவளவன் இருக்காருன்னா, தலைவர் திருமாவளவனுக்கு அப்புறம் யாரு வேணாலும் வருவாங்க கட்சியில இருந்து. அவரோட வாரிசு வர போறது இல்லை, நீங்க ஆவீங்க, இல்ல இன்னொருத்தர் யாரோ புதுசா ஒரு தலைவர் வராரு, ஏதாவது ஒருத்தர் ஆவாங்க. திமுக அந்த மாதிரி ஆக முடியுமா? திமுக நீங்க வந்து
திமுக வந்து அவங்க வந்து வாரிசாக இருக்கலாம், அது வந்து அவங்க வந்துருக்கலாம். நாங்கள் அதெல்லாம் வந்து அந்த இடத்துக்கு நாங்கள் எங்கள் மூக்க நுழைக்கல, புரியுதுங்களா? அந்த இடத்துக்கு வந்து எங்களை வளர்ச்சி போட மாட்டாங்க. நீங்கள் வந்து திமுக குறை சொல்கிறோம்னா திமுக குறை சொல்கிற அளவுக்கு நீ தகுதி வளர்த்துக்க மக்கள்கிட்ட. அப்போ நீ வந்து திமுக குறை சொல்கிறத மக்களை ஏற்றுக்கணும். தனிப்பட்ட முதலமைச்சர் வந்து ஒரு தனிப்பட்ட விஜய் குறை சொல்லும் போது நீ 1 லட்சம் மக்களோட இன்னும் வந்து நான் இத்தனை தமிழ்நாட்டில் இருந்து இவ்வளோ வாக்கு வாங்கி வைக்கிறேன், நம்மகிட்ட இவ்வளோ இருக்கு. அப்போ திமுக நீ குறை சொல்கிறோம், நீ இப்போ திமுக குறை சொல்றதை நாங்கள் தடுக்கல, திமுக திட்டத்தை நாங்கள் ஒன்றும் மறுத்து பேசல. அதில் எந்த நீங்களே ஒரு காலத்தில் திமுக பயங்கர விமர்சனம் பண்ணி பேசுறீங்க மக்கள் கூட்டணியில். சொல்ல போனால் அதை ஓப்பன் எங்கள் தலைவர் மாதிரி விடுதலை தலைவர் மாதிரி அண்ணா திமுகவும் விமர்சனம் பண்ணி பேசணும் அளவு எந்த அரசியல் கட்சியும் பேசல. ஆனால் அதெல்லாம் தாண்டி தான் எங்கள் தலைவர் வந்து மக்கள் நல கூட்டணி ஆரம்பிச்சாரு, தமிழ் பாதுகாப்பு இயக்க ஆரம்பிச்சாரு, விசிகே பல இயக்கங்களோட கை கோர்த்து தான் நாங்கள் வந்து அரசியலுக்கு கண்டிருக்கோம். நீ இன்னைக்கு வந்து விஜய் வந்து பல ஆயிரம் கோடி பணம் 250 கோடி பணம் சம்பளம் வாங்கிட்டு இருந்து பல ஆயிரம் கோடி சொத்து சேர்த்து கட்சி ஆரம்பிச்சேன். திருமாவளவன் விடுதலை கட்சி தலைவர் எழுச்சி தமிழை எந்த பணத்தை வச்சு கட்சி ஆரம்பிச்சாரு, எத்தனை ரூபா வச்சு கட்சி ஆரம்பிச்சாரு, ஏக்கம் நடத்தினாரு. சோத்து காசு இல்லை, 1 ரூபாய் 2 ரூபாய்க்கு தமிழ்கிட்ட ஏதாவது கையேந்தி தான் ஏக்கம் நடத்தினாரு. இன்னைக்கு நாங்கள் 35 ஆண்டு 40 ஆண்டுகளில் 35 ஆண்டு பயணம் இருக்கிறோம். எங்களுக்கு எங்கள் தலைவருக்கு வளைவு சொல்லி எல்லாமே தெரியும். குடிசையும் எங்கள் தலைவர் வாழ்றது தெரியும், கோபுரத்துலையும் எங்கள் தலைவர் வாழ தெரியும், பாம்பர மக்கள்கிட்ட ஆடுமணி மக்கள்கிட்ட போட்டு பேச தெரியும். இந்த நாட்டில் வாழக்கூடிய பிரதமர் மோடிக்கிட்ட உட்காந்து பேச எங்கள் தலைவர் திறமை இருக்கு. ஆனால் விஜய் போய் ஆடுமணி மேய்க்கல் மட்டும் பேச சொல்லி பார்க்கலாம். ஒரு ரோட்டில் காட்டில் போகும்போது ஏதாவது 2-3 பிள்ளைங்க ஆடுமணி மேய்க்க அந்த காட்டில் போட்டு பேச சொல்ல பார்ப்போம். விஜய் இது இந்த கேள்வி கேட்குறீங்க, நான் அதனால திரும்ப கேட்குறேன். இதே கேள்வி உங்க கூட்டணியில் உள்ள தலைவருக்கு கேட்கறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? உதயநிதி ஸ்டாலினை பத்தி கேட்பீங்க, இவருக்கு என்ன இது இருக்குன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலினோட நாங்க கூட்டு இருக்கிறோம். நாங்க எங்களை கொண்டு கேள்வி கேட்டா நாங்க கேட்க மாட்டோம். நீ கேட்டுட்டு நீ அதை ஒரு வெகுஜன மக்களை மிரட்டு கேளு, ஒரு நாட்டு தமிழ்நாட்டு மக்களை திரட்டு கேளு. நாங்க தான் கூட்டு இருக்கிறோமே. அப்ப எங்க அதை விடுதலை சரியான விடுதலை சிறுத்தை விஜய்க்கு ஒரு கொஸ்டின் சொல்றீங்க, இதெல்லாம் இல்ல இது தப்புன்னு சொல்றீங்களா? அதே கேள்வியை யாரு துணை முதலமைச்சரா இருக்குமே அது கரெக்டா, அது சரியா? சினிமால இருந்து வந்தார் ரைட்டு, அனுபவம் இல்லைன்னு சொல்றீங்க ரைட்டு, ஒழுங்கா பேச தெரியல, யாரும் பின்னாடில இருந்து சொல்லி கொடுக்குறாங்க, இவ்வளவு குறைகள் சொல்றீங்களே, அதே சேம் குறைகளோட தானே உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு. அவர் என்ன தமிழ்ல வந்து பைந்தமிழ்ல பேசிட்டாரா, இல்ல மக்கள் புரட்சி செஞ்சுட்டாரா? சினிமாவில் அவரும் நடிச்சாருல்ல, அவரு 10 படம் நடிச்சாரு, வந்தாரு, எல்லாமே குடும்பத்தை வச்சு தானே அவரு வந்தாரு. 2 பேருக்கு என்ன வித்தியாசம் நீங்க பெருசா கண்டுட்டீங்க? அதுங்க, நான் ஒரு இடத்துல போறேன்னா என் பிள்ளைய அந்த பாயில கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். அது வந்து சொந்த தொழிலுக்கு சரி, சொந்த தொழில் பண்ணலாம். நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்கன்னா அந்த கடைக்கு உங்க பையனை கூட்டு வரலாம். அதேதான் அரசியலுக்கு எதுக்கு சம்பந்தம் கிடையாது. அரசியல்ல தப்பு, அரசியலுங்கிறது வெகுஜன மக்கள் அரசியல், வெகுஜன மக்கள் கூட்டம். ஆனா அதே சமயத்துல ஸ்டாலின் உழைச்சாராங்கிறது எனக்கு தெரியல, உதயநிதி உழைச்சாராங்கிறது தெரியல. ஆனா கலைஞர் கடிமா உழைச்சாங்கிறது வரலாறு சொல்லுது, அவர் வச்சுக்கிற பத்திரிகை சொல்லுது, தமிழ்நாட்டு தலைவர் சொல்லுது. அண்ணாதுரை மடியில் உட்காந்து அண்ணாதுரை பக்கத்தில் உட்காந்து அண்ணாதுரை பின்பற்றி கலைஞரை கடிமா உழைச்சாங்கிறது. அப்ப அவங்க தாத்தா உழைப்பு வச்சு பேரன் வந்து துணை முதலமைச்சர் வராரு, அவங்க அப்பா உழைப்பு வச்சு முதலமைச்சர் ஸ்டாலின் வராரு. அதான் மன்னராட்சின்னு சொல்றாங்க. அதுங்க அது மன்னராட்சி கேக்குறாங்க. அப்படி அந்த மன்னராட்சி நீ உழைக்கன்னா நீ யாருங்க? நீ வந்து எந்த மேல பார்த்தாலும் திமுக ஊத்திட்டு இருக்க. ஏன் நீ கிராம மக்களை திரட்டி மக்களுக்கு ஓட்டு வாங்கி திமுக இந்த நாட்டை விட்டு அகிட்டு உனக்கு திறமை இருந்தா, இந்த திமுக விரட்டி அடி உனக்கு திறமை இருந்தா, உங்ககிட்ட பணம் மட்டும் இருந்தா நீ பேசிட்டு நினைக்கிறியா? ஏதாவது 4 குடிகார பயில வச்சுக்கிட்டு ஏதாவது நாட்டில் கொள்ளடிச்சு படத்தை வச்சுக்கிட்டு கூட வச்சுட்டு ஊடகத்தை வச்சு நீ அரசியல் பண்ண பார்க்குறியா? மக்கள்கிட்ட போய் நில்லுங்க, ஒவ்வொரு கிராமம் போய் நில்லுங்க, மக்களை திரட்டுங்க, என்ன முதலமைச்சர் ஆக்குங்க, நான் அந்த நாட்டுக்கு முதலமைச்சரா நான் இதை செய்யறேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பு சொல்லு. இல்லை ஒன்று நாளைக்கு தேர்தல் அறிக்கை பண்றாருல வந்து விஜய் தனிச்சுக்கல, தமிழ்நாட்டில் என்ன முதலமைச்சர் ஆக்குங்க, ஒரு டாஸ்மாக் கடை இல்லாமல் உழைக்கணும்னு சொல்லு. அவர் சொல்ல திறமை இருக்கா விஜய்க்கு? நீங்க உங்க கூட்டணியில் அதை பத்தி சொல்லுவீங்களா? நீங்க தான் சொல்றீங்களா நாங்க கூட்டல் இருக்கிறோம், நாங்க பேச கூட முடியாம இருக்கிறோம். அவர் கூட்டல இல்ல சொல்ல. சரி, விஜய் சொல்றாரு, சொல்லல. நீங்க உங்களால சொல்ல முடியுமா? நீங்க என்னன்னா மது ஒழிப்பு மாநாடு போட்டீங்க, அந்த தேர்தல் எங்களுக்கு என்னன்னா எங்களை எப்படியா இருந்தாலும் திமுக வந்து ஈஸியா உடைக்கணுங்கிறது பல ஊடகங்கள் வந்து கையாண்டு கொண்டிருக்குது. அந்த ஊடகத்தை பின்பற்ற நீங்க இந்த ஊடகத்தை பின்பற்றீங்க. அப்படி ஒரு தவறான சிந்தனை போனோம். ஏன்னா திருமாவளவன்
திருமாவளவன் வந்து வீசி விடுதலை வந்து திமுக வெளியே எடுக்கணும் அப்படின்னு பல ஊடகங்கள் வந்து பேசியிருக்காங்க. சில முட்டாள பசங்க பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு நாங்க வந்து காரணம் ஆக முடியாது. எங்க டாஸ்மார்க் இல்லைன்னா தொடர்ந்து வச்சது யாரு? எங்க டாஸ்மார்க் தொடர்ந்து வச்சது யாரு? டாஸ்மார்க் ஏன்னா சாராய கடை திறந்தது யாரு? யாரு திறந்தது? சாராய கடை அண்ணா திமுக தான் திறந்து. அது யாரு கொண்டு வந்தது? இல்ல அண்ணா திமுக தான் திறந்து சாராய கடை திறந்து. எம்ஜிஆர் சாராய தமிழ்நாடு டண்டர் யாரு விட்டா? எம்ஜிஆர் தான் விட்டாரு. திமுக எதுவுமே பண்ணல. திமுக எதுக்கு சம்பந்தம் இல்ல. அப்புறம் அண்ணா திமுக ஃபாலோ பண்ணி திமுக தான் பண்ணிச்சு. திமுக எதுவுமே பண்ணல. அண்ணா திமுக பண்ணல நான் சொல்லவில்லை. சாராய கடை வந்து அண்ணா திமுக தான் பண்ணிச்சு. எம்ஜிஆர் உள்ள காலத்திலேயே சாராய டெண்டர் வந்து யாராவது உடையாருக்கு டெண்டர் தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம சொல்றேன். அந்த வந்து நீங்க பல சொல்றீங்க. நல்ல கோரிக்கை. மது ஒழிப்பு மாநாடு உங்க கூட்டணியில இருந்துகிட்டே ஆளுங்கட்சி கூட்டணியில இருந்துகிட்டே தைரியமா மது ஒழிப்பு மாநாடுன்னு போட்டீங்க. ஆனா இந்த ஆளுங்கட்சி அதை கேட்குமான்னு தெரியலையே. ஒரு தேர்தல் அறிக்கையில் அதை கொடுக்குமான்னு தெரியலையே. மது ஒழிப்பு மாநாடு போட்டு அதுக்கான பயன் என்ன? நீங்க நாங்க அது சம்பந்தம் போராடிட்டுவோம். மீண்டும் போராடுவோம். கூட்டத்தில் போராடுவோம். அதை வந்து நீங்க வந்து ஏதாவது சொல்லி எங்கேயாவது இல்ல மது ஒழிப்பு மாநாடுன்னு போட்டீங்க. அதுக்கப்புறமேலாவது டாஸ்மார்க் கடையை படிப்படியாக குறைச்சிருக்கலாம். முழுசா மது ஒழிப்பு ஃபுல்லா டாஸ்மார்க் மூடல்னாலும் படிப்படியா ஒரு 500 கடை, ஒரு அப்படியே 200 கடை, 100 கடை அப்படியே கம்மி பண்ணிட்டு வந்திருக்கலாம். ஆனா கம்மியான மாதிரி தெரியல. மது ஒழிப்பு மாநாடு போட்டதுக்கு அப்புறம் அதிகமான மாதிரிலாம் தெரியுது. புதுசால கடைகள் திறந்துட்டு இருக்காங்க. எங்க இல்லை அது வந்து காலப்போக்கில் தெரியுங்க அந்த விஷயம். அதை நான் வந்து அப்படி பேச முடியாது. திமுக கூட்டணியில் எல்லா கட்சியும் வந்து 20 கட்சி போல கூட்டணி இருக்குன்னு நினைக்கிறேன். 20 கட்சி இருக்கு. 20 கட்சியும் அறிவாலயம் பக்கம் போறவங்க எல்லாரையும் பிடிச்சி உள்ள போறாரு ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. யார் அறிவாலயம் பக்கம் போனாலும் பிடிச்சி உள்ள கூப்பிட்டுக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அவரோட ஆளுமை திறமை, ஸ்டாலினோட ஆளுமை திறமை. எத்தனை தொகுதிகள் நீங்க உங்களோட கணிப்பு எத்தனை தொகுதிகள் திமுக கூட்டணி ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க? 200 தொகுதி திமுக ஜெயிக்கும். இதேதான் முதல்வர் சொல்லியிருக்காரு. அதே தொகுதி சொல்றீங்க. 200 தொகுதி ஜெயிக்குமா? இல்ல இதுவரை வரலாறுல திமுக ஒரு முறை ஜெயிச்சதுன்னா அடுத்த முறை ஜெயிச்சதா சரித்திரமே இல்லைன்றாங்க. அது மக்களுக்கு தீர்ப்பு. அதான் இதுவரையும் நடந்த தேர்தலில் அதிமுக ஒரு கண்டினியூஸா 2 தடவை ஜெயிச்சு, தொடர்ந்து அதிமுக 2 தடவை ஜெயிச்சிருக்கு. ஆனா திமுக ஒரு தடவை ஜெயிச்சா அடுத்த தடவை ஜெயிக்காதுன்னு தான் வரலாறு இருக்குன்றாங்க. தொடர்ந்து அண்ணா திமுக 2 முறை ஜெயிக்குதுன்னா அது ஜெயலலிதாவோட ஆளுமை திறமை. அவங்களுக்கு சக்தி, இரும்பு பெண்மணியா இருந்தாங்க. அவங்க கை கட்டுறவங்களாம் எம்எல்ஏ ஆனாங்க. அவங்கள்ட்ட ஒரு ஆளுமை இருக்கு. அதுக்கு அது அண்ணாத்துக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு. ஆனால் அதே திறமை இன்னைக்கு அண்ணன் MK ஸ்டாலின் இருக்கு. அந்த ஆளுமை திறமை இருக்கு. மீண்டும் ஆட்சிக்கு வரும். திமுக 2வது முறை ஆட்சி அமைக்கும். 200 தொகுதிகளோட 200 தொகுதி ஜெயிக்கும். ஏன்னா கூட்டணி பலம் இருக்கு. கூட்டணியில சீட்டை எதிர்பார்க்காம சில கட்சிகள் சப்போர்ட் பண்ணுகிறது. எல்ஐசியில் நிற்காம கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுது.